வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது ஞான களஞ்சிய கவிதைகள் படித்து கொண்டிருக்கிறோம். இன்று கவியன் 271 முனைந்தவரே தனிய வேண்டும் என்பது தலைப்பு. முன் சேர்ந்த அன்பர்கட்கு முரண்படாத வகையில் முதலாக உழைப்பினையே முன்வைப்போர்கட்கும் பின் சேர்வோர் எவ்விதத்தும் ஊறு செய்யாவாறும் பொருள் வரவு இருப்பு செலவனைத்தும் பார்க்கின்றேன். என் போன்றார் இயக்கத்தில் சேர்வதனால் எவர்க்கும் ஏதுமே நட்டமில்லை. எனினும் அழுக்காற்றால் வன் செயல் போல் மனப்புயலை உருவாக்கி கொண்டால் வளர்த்தவரே விளைவறிந்து அமைதி பெற வேண்டும். அருட்தந்தை இந்த கவிதையில் யார் ஒருவர் பொறாமையினால் தன் மனதின் தூய்மையை கெடுத்து கொள்கிறாரோ அவரேதான் விளைவை அறிந்து அமைதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு சங்கத்தை அருட்தந்தை தான் எப்படி நடத்தி வருகிறார்னு சொல்றாங்க பாருங்க. சங்கத்தில் ரொம்ப நாளாக இருக்கிறவங்க இருப்பாங்க, இப்போதான் வந்து சேர்றவங்களும் இருப்பாங்க. அது ஒரு ஆறு போல தானே. அப்போ சீனியர்ஸ்னு சொல்லப்படுகிற ரொம்ப காலமாக இருக்கிறவர்களுக்கும் அதே போல் ஒரு சிலர் தான் பணம் கொடுக்க முடியும், நிறைய பேர் உழைப்பை தான் கொடுப்பாங்க, அவர்களுக்கும் சரி. இப்போ பின்னாடி வந்தவர்கள் எந்த துன்பமும் கொடுக்காத வகையில் நான் இந்த வரவு செலவு இருப்பு அத்தனை கணக்கையும் நேர்த்தியான முறையில் பராமரித்து வருகின்றேன். அப்போ இயக்கத்தில் இது போன்றவர்களால் தான் எப்பொழுதும் எதுவும் நஷ்டம் இல்லை. ஏன்னா அவர்களுக்கு எதுவும் சங்கத்திலிருந்து தேவையில்லை. முடிந்தால் தங்களுடைய அறிவை, உழைப்பை, பணத்தை கொடுப்பார்கள். ஆனால் இந்த உண்மை புரியாமல் வெறும் பொறாமையின் காரணமாக மனதிற்குள் புயல் போன்று கொடுமையான ஒரு எண்ணத்தை உருவாக்கி கொண்டால் யார் இந்த எண்ணத்தை வளர்த்துகிறார்களோ அவர்களுக்கு பெரிய துன்பம். எனவே இப்படி பொறாமையால் ஒரு மனப்புயலை வளர்த்து கொண்டு வருபவர்கள் தாங்களே உண்மை உணர்ந்து மனதை அமைதி நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அதை தணிக்க வேறு வழி கிடையாது. நன்றி. வாழ்க வளமுடன்.